இதெல்லாம் நான் இப்ப சாப்பிடுற நிலைமையில இல்லம்மா. இத கொடுக்க வந்து நீ எதுக்குமா அவமானப்பட்டு போற? இது நான் வாழ வந்த வீடுன்னு நீ நினைக்கிற, ஆனா இது வாடகை வீடாதாம்மா நான் பாக்குறேன். எப்ப வேணாலும் இதை காலி பண்ணிட்டு நான் வந்துருவேம்மா. என்ன மதி, குழந்தை படத்தையே பாத்துட்டு இருக்க? சும்மாதான்க்கா. ஆனா எதுக்காக ஆதி ரூம்ல குழந்தை படமா வச்சிருக்கு? அதுவா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனா ஆதிக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க மூலமா ஒரு வாரிசு வரணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை எப்பவுமே ஆதி மறக்க கூடாதுன்னு தான் அத்தை இப்படி ஆதி ரூம்ல குழந்தை படமா வச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து அவங்க ஆசையை கெடுத்துட்டேன்லக்கா. ஏய், அப்படின்லாம் சொல்ல முடியாது. குழந்தை இல்லையேன்னு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கக்கா. நம்ம ஹாஸ்பிட்டல்லே பாத்திருக்கேன், எத்தனையோ பேரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தை பெற்றிருக்காங்க. மதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்க. அப்படி பெத்துக்கிட்டா அத்திக்கு உன் மேல இருக்கிற கோவம் போயிடும். உன்னை மருமகளா சந்தோஷமா ஏத்துப்பாங்க. சரி, நான் வரேன். ஆதி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது சரின்னு என் மனசுக்கு படுது. என்ன மதி? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதானே மேடம் உன் மேல கோவமா இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன போ? உண்மையிலே நான் இந்த வீட்டு மருமகளா ஆகணும்னு ஆசைப்பட்டு வரல ஆதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஆதி. தாராளமா பண்ணிக்கலாம் மதி. ஆனா கல்யாண மண்டபத்துல உங்க அப்பா சாக போனாரு, அத மறந்துட்டியா? உனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருக்கிற உன் அப்பா அம்மாவையும் உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு கூட உன் அம்மா வந்து என் பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? எல்லாரும் முன்னாடி வாழ்க்கை கொடுக்கறேன்னு தாலியை கட்டிட்டு இப்ப டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னா என்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? அதுக்காக என்ன இங்கே இருக்க சொல்றியா ஆதி? வேற என்ன மதி பண்ண சொல்ற? நீயே சொல்லு. எனக்கு தெரியல ஆதி, ஆனா இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. இது என் ஃப்ரெண்டு மகிழ்னி இருக்க வேண்டிய இடம். எனக்காக யாருமே செய்ய துணியாத காரியத்தை அவ செஞ்சிருக்கா. அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அவ எனக்காக விட்டு கொடுத்த வாழ்க்கைய அவளுக்கு திருப்பி கொடுக்கறது சரியா இருக்கும் ஆதி. அதை நீ முடிவு பண்ண கூடாது மதி. பாரு, நானும் உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணல. 4 உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். எனக்கும் நாம டைவர்ஸ் பண்றதுல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா மகிழினிய காரணமா வச்சு டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லாத. அப்படியே நமக்கு டைவர்ஸ் ஆனாலும் கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? அப்படின்னா அவளை நீ உண்மையிலேயே லவ் பண்ணலையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படலையா? ஆமா, ஆசைப்பட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த திமிரு பிடிச்சவதான். என்ன வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்தினவளை நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாத.
சரி, நீ படுத்து தூங்கு. உண்மையான காதலுக்கு நிறைய இடைஞ்சல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதியும் மகிழ்ச்சியும் அவங்க காதலுக்கு அவங்களே இடைஞ்சலா நிக்கிறாங்களே. நான் எப்படி அவங்கள சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே. சொல்லு மகள். மதி, உங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது மீனாட்சி மேடம் ரொம்ப கோவமா பேசிட்டாங்களா? ஆமா மகள். உனக்கு எப்படி தெரியும்? அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இல்ல, என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? அவங்க என்ன பார்க்க வரதா சொல்லியிருந்தா நானே வர வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆதியோட அம்மா இன்னும் அந்த ஸ்வேதாவை தான் இந்த வீட்டு மருமகளை கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல நான் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் வந்தப்ப அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்குள்ள அம்மா எதையோ செஞ்சு எடுத்துட்டு வந்து என்ன பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. நானே பிடிக்காம தான் இந்த வீட்டுல இருக்கேன். இதுல அவங்க வேற தேவையில்லாம வந்து அசிங்கப்பட்டு போறாங்க. என்ன பேசுற மதி? நான் அவ்வளவு எடுத்து சொல்லியும் அங்க பிடிக்காம இருக்கேன்னு சொல்ற? ஊரறிய உன் கழுத்துல ஆதி தாலி கட்டியிருக்கான். இப்ப நீ அவனோட வைஃப். அப்படி இருக்கும்போது நீ அங்கதானே இருக்கணும். எதுக்கடி இப்படி வெறுப்பா பேசிட்டு இருக்க? ஆதி ஊர் அறிய தாலி கட்டினாலும் மனசறிய கட்டல. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் கையில தாலியோட வந்தான். அவனோட போதாத நேரம் அவன் அந்த தாலியை என் கழுத்துல கட்ட வேண்டியதாயிடுச்சு. பைத்தியம் மாதிரி பேசாத. நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. நான் கிளிப்பிள்ளையா இருந்திருந்தா நீ சொல்றத திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்திருப்ப. ஆனா நான் மனுஷி. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. இவ்ளோ நாள் ஃப்ரெண்டா பழகிட்டு அவனை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும்? நீயும் அவனை லவ் பண்றத பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு எப்படி மனசாட்சியே இல்லாம அவனோட குடும்பம் நடத்த முடியும்?